கிருஷ்ணா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? இவன் தான் வெண்ணையை திருடியவன், நான் இல்லை. கிருஷ்ணன் அப்படி இல்லை. நான் அவனிடமிருந்து வாங்கி உன்னிடம் அளிக்கிறேன் அம்மா. ஓ கிருஷ்ணா, உன்னை போல் ஒரு செல்லமான குழந்தையை நான் பார்த்ததே இல்லை. நம் அம்மாக்கள் நம் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார்கள். ருசியான பாலையும் வெண்ணையும் திருடுவதற்கு இன்று வாய்ப்பு இல்லை. நிச்சயம் திருடலாமே. எப்படி? அந்த கன்றை போல. நந்தராஜாவே, வந்து உங்கள் மகனின் விளையாட்டை பாருங்கள். கிருஷ்ணனுக்கு தண்டனை கொடுக்க போகிறீர்களா? எல்லோர் மனதையும் கவர்பவனை எவ்வாறு என்னால் தண்டிக்க முடியும் சொல் மகனே. உங்கள் இரு பிள்ளைகளும் மிகவும் செல்லமானவர்கள். அதிலும் பலராமன் சிரிக்கும் போது மிகவும் அழகாக இருப்பான். நாம் எப்போது தவறு செய்தாலும் நம் பெற்றோர்கள் நம் மீது கோபிப்பதில்லை. நாம் என்ன செய்வது கிருஷ்ணா? அதிகமாக செய்ய வேண்டும். எதை அதிகமாக? தவறுகளை. அதிகமாக சின்ன சின்ன தவறுகளை செய்யலாம். நீ அழகன் மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட தம்பி. வா, நம் பெற்றோர்கள் மலைத்து போகும் அளவிற்கு நாம் சிறு சிறு தவறுகளை செய்யலாம். பசுவின் பால் முழுவதையும் கன்றையே குடிக்க வைத்து விடலாம். அப்போது நம் திறமை அனைத்தும் வெளிப்படும். எல்லாவற்றையும் அழைத்துவிடு. இனி கோபியர்களுக்கு பால் மிச்சமில்லை.
முடியவில்லை. என்ன செய்கிறீர்கள்? கன்றை அவிழ்த்து விட்டோம். பால் கறப்பதற்கு முன்பாகவா? ஏன் அப்படி செய்தீர்கள்? இப்படி ஒரு காட்சியை நான் இதுவரை பார்த்ததில்லை. யசோதா, நந்த மகாராஜா, உங்களுடைய செல்ல பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். பிருந்தாவனத்தில் மிக புத்திசாலியான குழந்தைகள் நாங்கள் தானே. பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் தயிரையும் வெண்ணையும் நாம் திருடிவிட்டால் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள். வெண்ணெய் பானையை ஏன் அங்கு வைத்தேன் என்று புரிந்ததா? அப்போதுதான் இவர்களால் திருட முடியாது. இதை வைத்து என்ன செய்ய போகிறாய்? மழை வர வைக்க போகிறேன். எனக்கு மழை எல்லாம் வேண்டாம், வெண்ணெய் தான் வேண்டும். இந்த முறை மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் அம்மாவிடம் உங்களை பற்றி புகார் கூறுகிறேன். வாருங்கள் வாருங்கள். என்ன யசோதா? நீ உன் குழந்தைகளுக்கு தண்டனை தந்தே ஆக வேண்டும். அவர்கள் வெண்ணெயை திருடும் போது மீண்டும் என்னிடம் மாட்டிக்கொண்டார்கள். இது உண்மைதானா? வெண்ணெயை நாங்கள் தான் திருடினோம். அதை திருடி உண்டு விட்டோம். எங்களை தண்டிப்பீர்களா? ஆமாம், நிச்சயமாக. அதற்கான தண்டனை என்னவென்றால் ஒரு சின்ன அரவணைப்பு. ஏனென்றால் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை அளிக்கின்றீர்கள். அதே தண்டனை தான் உனக்கும் என் செல்ல பலராமா, புரிந்து கொள். ஆனால் இவர்கள் வெண்ணெயை திருடினார்கள். குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காகத்தானே நாம் வெண்ணெய் கடைகின்றோம். ஓ, ஆமாம், உண்மைதான். அப்படி என்றால் இப்படி இவர்களை அரவணைப்பதுதான் இவர்களுக்கான தண்டனை. உனக்கு என்ன பைத்தியமா? மண்ணை உண்டால் வியாதி வந்துவிடும். வேண்டாம், அதை விழுங்காதே, அதை துப்பிவிடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உன்னை மண்ணை உண்டு விட்டேன் என்று யசோதா அம்மா என்னை கோபித்துக் கொள்வார். இதில் என் தவறு எதுவும் இல்லை. எதுவும் தவறில்லை என்கிறாய்? கிருஷ்ணனுக்கு வியாதி வந்தால் அதை உண்ண வேண்டாம் என்று கூறினேன். எதை உண்டான்? மண். இது உண்மையா? நீ மண்ணை உண்டாயா? அவன் போய் கூறுகிறான். அவன் வாயை பாருங்கள். என்னுடைய செல்ல கண்ணா, உன் அண்ணன் எவ்வளவு கவலைப்படுகிறான் பாரு. ஏன் நீ மண்ணை உண்டாய்? அவன் மண்ணை உண்டதை நீ பார்த்தாயா பலராமா? பார்த்தேன். உண்மையை அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கிருஷ்ணா, நீ சொல்வது உண்மை என்றால் நீ உன் வாயை திறந்து காட்டு, நான் பார்க்கிறேன். இது நான் கண்டது கனவுதானே? யசோதா, கிருஷ்ணனின் வாயினுள் அவள் எதையோ பார்த்தாள். அவன் மண்ணை உண்டான். நான் இந்த பிரபஞ்சத்தையே அவன் வாயில் பார்த்தேன். சூரியன், மற்ற கிரகங்கள், சமுத்திரங்கள், பிறகு மலைகள்,
எல்லாம் அவன் வாயிலுள் பார்த்தேன். எனக்கு நிச்சயம் பித்து பிடித்து விட்டது. இல்லை, நீ தெளிவாகத்தான் இருக்கிறாய். கிருஷ்ணன் தனித்துவம் வாய்ந்தவன் என்பதை நீ இன்னும் உணரவில்லையா? இருந்தாலும் அவன் வாயுளுள் எப்படி? நீ பார்த்தாயே, அது அனைவரும் பார்த்ததுதான். கிருஷ்ணா செய்திருக்கும் அதிசய பட்டியல்களில் இதுவும் ஒன்று. அந்த பழ வியாபாரி உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆம். பழங்கள். பிருந்தாவன காட்டிலிருந்து அருமையான பழங்களை கொண்டு வந்துள்ளேன். பழங்கள். இந்த மாம்பழத்தின் வாசனை மிகவும் நன்றாக இருக்கிறது கிருஷ்ணா. நீங்கள் கொண்டு வந்திருக்கும் மாம்பழத்திற்கு இணையாக ஒரு கூடை நெல் தரலாமா? நிச்சயமாக மகாராஜாவே, தாங்கள் தான் பரந்த உள்ளம் படைத்தவராயிற்றே. கிருஷ்ணனுக்கு பழம் வேண்டும். நீ அழ வேண்டாம் செல்ல கண்ணா. எனது பழங்களுக்கு இதுவே எனக்கு அதிகம்தான். இது எப்படி சாத்தியம்? இது நிச்சயம் விஷ்ணுவின் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அது விஷ்ணு கிடையாது. உன்னால் அதை உணர முடியவில்லையா யசோதா? அது நம் கிருஷ்ணனின் செயல்தான். ஆனால் எப்படி பறந்து விரிந்திருக்கும் பிரபஞ்சமானது இவனுடைய வாயினுள் எப்படி இருக்க முடியும்? முதலில் உன் வாயை திறந்து காட்டு. பார்த்தீர்களா, வாயில் மண்தான் இருக்கிறது. அது உண்மை இல்லை என்று எனக்கு தெரியும். நிச்சயம் எனக்கு பித்து பிடித்து விட்டது. இல்லை, அது நமது புதல்வனின் மாய சக்திதான். அது மட்டுமல்ல, பிறந்த குழந்தையாய் இருக்கும் பொழுதே பெரியவர்களால் செய்ய முடியாத அதிசயங்களை அவன் செய்யவில்லையா? உதாரணத்திற்கு பூதகி என்னும் அரக்கி நம்மிடம் வந்தாள் அல்லவா? உன் மகன் மிகவும் அழகாக இருக்கிறான் யசோதா. வளர்ந்ததும் உங்களைப் போல் மிக நல்ல மனிதராக வருவான் நந்தகோபரே. அதுதான் கடவுளின் ஆசி என்றால் அவ்வாறே ஆகட்டும். ஆனால் இப்போதைக்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், கொடூர அரக்கனான கம்சன் பிரச்சனைகளை உருவாக்குகிறான். அவனுடைய கெட்ட எண்ணங்கள் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. வாருங்கள். மனித குழந்தைகளிடமும் நீ இப்படித்தான் நடந்து கொள்வாயா பூதகி? உன்னை பலியாக்குவதற்கு முன்னால் நீ யார் என்ன என்பதை தெரிவித்துவிடு. வணக்கங்கள் அரசே. உன்னுடைய திறமை எனக்கு தேவை பூதகி. தேவகியின் 8வது மகன் என்னை கொல்லப் போவதாக அசரீரி வாக்களித்தது. முதல் 7 பிள்ளைகளை நான் கொன்றுவிட்டேன். அது முடிந்து போய்விட்டது. ஆனால் 8வது பிள்ளைதான் எனக்கு யமனாக வந்திருக்கிறான். கடந்த 10 தினங்களில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் நீ கொன்றாக வேண்டும் பூதகி. அதன் மூலமாக எனக்கு யமனாக பிறந்தவனும் இறந்து விட்டான் என்று உறுதியாகிவிடும். பூதகியை பற்றி தெரியாத ஒருவன் மட்டும்தான் அவளுக்கு இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை செய்ய சொல்லி அளிப்பார்கள். ஏனென்றால் அவள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய தலைவணங்கி காத்திருப்பாள். என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என்
யசோதைக்கும் பிறந்த குழந்தையை நீங்கள் பார்த்தீர்களா? கிருஷ்ணன் தானே அழகாக இருக்கிறான். தெய்வம் போல் இருக்கிறான். அவன் அருகில் இருக்கும் பொழுது நான் மறந்து என் நினைவை இழந்து விட்டேன். சிறுவனாக இருந்தாலும் எவ்வளவு அற்புதமான சக்திகள் அவனிடம் இருக்கிறது. நிச்சயம் அவன் ஒரு தேவலோகவாசிதான். கிருஷ்ணா, தெய்வமா? அரசர் சொன்னது இவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர் கூறுவது போல் சக்திசாலி என்றால் அவன் ஆபத்தானவனாகவும் இருக்கலாமே. அவனுக்காக நான் தயாராக இருக்க வேண்டும். ஆமாம், எனக்கு தேவை இப்பொழுது உன்னுடைய விஷம்தான். விஷம் நிறைந்த என்னுடைய பாலை அவன் குடித்ததும் கம்சனுக்கு யமனாக பிறந்தவன் யமலோகம் செல்வான். இந்த தெய்வ குழந்தையை ஒரு அறைக்கு தேடி வந்தாள் என்றால் இந்த கிராம மக்கள் என்னை தாக்கக்கூடும். ஆனால் ஒரு அழகான பெண்ணை இவர்களால் தாக்க இயலுமா? பார்த்து வரக்கூடாதா? கிருஷ்ணன் என்ற பெயருள்ள குழந்தை எங்கிருக்கிறான்? நன்றி. நிச்சயமாக அவளுக்கு தெய்வ கடாட்சம் இருக்க வேண்டும். உண்மைதான். இதுவரை இவ்வளவு கவரக்கூடிய ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீதான் மூவுலகத்தையும் ஆளுகிற தேவதையா? கிருஷ்ணனுக்கு ஆசி வழங்குவதற்காக வந்துள்ளாயா? ஆமாம். நீங்கள் யார்? எதற்காக எங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? நான் தேவலோகத்தில் வசிப்பவள். எனது மார்பிலிருந்து கிருஷ்ணன் பால் குடித்தால் அவன் அமரனாகவும் சக்திசாலியாகவும் மாறிவிடுவான். இவனுக்கு இருக்கும் சக்தியை வைத்து இவன் முழு பிரபஞ்சத்தையும் அழித்து விட முடியும். இவன் என்னை கொல்வதற்கு முன்னால் நான் ஜாக்கிரதையாக இவனை கொன்று விட வேண்டும். இந்த சிசுவை பரிபாலிக்கின்ற நம் தாய் பார்வதியாக இருப்பாளோ? நிச்சயம் தேவலோக வாசியாகத்தான் இருக்க முடியும். நமது செல்ல கண்ணனை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறாள். அப்படித்தான் கிருஷ்ணா, பாலை நன்றாக குடி. கூடிய விரைவில் நீ யமலோகம் செல்லும் நேரமும் உன்னை நெருங்கிவிடும் குழந்தையே. போதும், நிறுத்து. வேண்டாம். நீ என்னை இப்போது கொல்ல பார்க்கிறாய். என்னை விட்டுவிடு! இவ்வளவு பெரிய ராட்சசியா? என் கிருஷ்ணன் எங்கே? அதோ அங்கே பார். கிருஷ்ணா, கிருஷ்ணா,
கிருஷ்ணா கிருஷ்ணா நான் சொல்வது புரிகிறதா யசோதா? நம்முடைய செல்ல கண்ணன் இந்த பிருந்தாவனத்தில் அதிசயங்களை புரிவதற்காகவே பிறந்தவனாக இருக்க வேண்டும். ஓ கிருஷ்ணா, இந்த அண்ட சராசரத்தில் உனக்கு இணையாக ஒரு குழந்தை இருக்க முடியுமா என்று நான் எப்படி சந்தேகப்பட்டேன் கிருஷ்ணா.